தமிழ்நாட்டை உலுக்கிய ஆணவ கொலை. நெல்லை அருகே கவின் என்பவர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சுர்ஜித் புகைப்படம் வெளியீடு. எஸ்ஐகளாக உள்ள சுர்ஜித்தின் பெற்றோர் இவரும் 24 மணி நேரத்தில் கைது செய்யப்படுவார் என காவல்துறை தகவல். இந்த செய்தி எல்லா மீடியாக்களையும் வந்துருச்சு. எல்லாருக்கும் விஷயமும் தெரியும். இவர் நல்ல ஒரு கம்பெனியில், ஐடி கம்பெனியில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு சம்பளத்தில் வேலை செஞ்சுருந்தவர். இப்போ அந்த பெண்ணை காதலித்து, வேற்று ஜாதி பொண்ணை காதலிச்சதுனால இப்போ இந்த சுர்ஜித்துங்கிறவர், அவரும் நல்ல ஒரு அத்லெட்டிக்ஸு, நல்ல டாப்பில் இருந்து படித்த பையன். அந்த பையன் போய் வெட்டி ஆளு க்ளோஸு. இது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ வாழ வேண்டிய வயசில் 2 பசங்களுமே இப்போ ஒரு பையன் இறந்து போயிட்டான். இவன் ஜெயிலுக்கு போயிட்டு இனி அவன் லைஃப் அவ்வளோதான். அதே மாதிரி அவங்க அந்த பையனோட பொண்ணோட தகப்பன் அவரும் ஒரு எஸ்ஐஆர் இருந்திருக்கிறாப்புல. அவரோட தூண்டுதல் பேரில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. அதான் மீடியாக்களில் ஒவ்வொருத்தங்க எழுதுகிறாங்க பாருங்கள். எஸ்ஐ வேலையும் பறி போச்சு, பொண்டாட்டி வேலையும் இருக்காது, பையனும் கொலைப்பழியில் உள்ளே போயிட்டான், இனி வெளியே வந்தாலும் இருக்க மாட்டான், பொண்ணை என்ன தான் மனசை மாற்றிருந்தாலும் இனி உன்னையெல்லாம் அப்பனா கூட மதிக்க மாட்டா, பேசாமல் ஐடி கம்பெனியில் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினவுடனே மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு கடைசி காலத்தில் ஐடி கம்பெனி மாப்பிள்ளையோட மாமனார்னு பெருமையாக வாழ்ந்துட்டு செத்துருக்கலாமே, எல்லாத்தையும் சாதிக்காக எழுந்துட்டு இப்போ சோத்துக்கு. அடுத்து இன்னொருத்தர் எழுதுகிறாரு பாருங்கள். நீ எவ்வளவு சம்பாதிச்சா என்னல மயிர், நீ லவ் பண்ணுவ பார்த்துட்டு இருப்பான், வெட்ட தம்பிக்கு மிக்க வாழ்த்துக்கள், இவங்க இப்படி தான், பயப்படாத, நீ செஞ்சது ரொம்ப ரொம்ப கரெக்டுங்கிறப்பில்ல. ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, ஜாதியில் பொண்ணு இல்லையாடா, நாடக காதல் கூட்டம். இதே மாதிரி தான் திருநெல்வேலியில் 13 வருஷம் முன்னால் வண்ணாரப்பேட்டை இளங்கோ நகர் சேர்ந்த ஒரு மகன் தச்சநல்லூர் தேவர் பொண்ணை லவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான். தேவடி அம்மனை கூப்பிட்டு நல்லா வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டான். இப்போ அவங்க ஹோமில் இருக்காங்க. அவனை நம்பி அந்த பொண்ணு போன அவனும் ஹோமில் விட்டுட்டு போயிட்டான். வீட்டுக்கும் போக முடியாது. இப்போ அந்த பொண்ணோட ஃபேமிலி இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாப்புல இன்னொருத்தர் எழுதுனது. இப்போ வரிசையாக இதே மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ்கள் வருது. ஜாதி அந்தளவு நம்ம நாட்டில் ஊறி போயிருக்குது. அடுத்த ஒரு கமெண்ட் பாருங்கள். டேஞ்சர்னு தெரிஞ்சு எதுக்குடா அடுத்த ஜாதி இப்போ போகிறீங்க, எப்படி உசுரை விடுறீங்க? அடுத்தாப்புல இன்னொரு கமெண்ட். அப்படி என்றால் உங்கள் பையன் செய்தது எந்த தவறும் இல்லை என்று சொல்கிறீர்கள், அப்படி தானே? ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஏன் உங்கள் பையனிடம் இது தவறு, நம் குடும்பம் பேர், நம் குடும்பம் மிகவும் நல்ல குடும்பம், அந்த பெண்ணின் குடும்பம் கெட்ட குடும்பம் என்று சொல்லி உங்கள் மகனை திருத்தவில்லை அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வருது. வெட்டுவாங்கன்னு தெரியுதுல்லடா, அப்புறம் என்ன மயிருக்குடா வேறு ஜாதி பிள்ளையை லவ் பண்ணுறீங்க? ஏன்டா உங்கள் ஜாதியில் பிள்ளைங்க இல்லையா? அவன் கொள்கையும் கோட்பாடு ஒரு ஜாதியை கட்டமைச்சு வச்சுருப்பான். உள்ளே புந்து ஒரு பிள்ளையை லவ் பண்ணி அந்த கொள்கையை கோட்பாடு கெடுப்ப உன்னை பார்த்து சும்மா இருப்பானுங்க அப்படிங்கிறாரு ஏண்டா எஸ்சி கம்யூனிட்டியில் நல்லா படித்த திறமையான பொண்ணுங்க எவ்வளோ இருக்குது, வாழ வேண்டிய வயசில் தொலைச்சிட்டு போயிட்டியே, அப்படி என்ன இருக்குது அதர் கம்யூனிட்டி போகிறதுக்கு? முட்டா பசங்க, இனியாவது யோசிங்க. எல்லாம் சரிதான், பையனை ஒழுங்காக வளர்த்துருந்தா அது நடக்குமா? உங்கள் ஜாதி பொண்ணுங்க இல்லையா அப்படிங்கிற ஒருத்தர். என்ன மயிருக்கு ஹையர் கேஸ்ட்டு கேர்ள்ஸை லவ் பண்ணணும், மூடிட்டு உன்னோட ஈக்குவல் கேஸ்ட்டு கேர்ள்ஸில் லவ் பண்ணுடா அப்படிங்கிறாப்புல. இன்னொரு ஆள் பையனை ஒழுங்காக வளர்க்கலை, இதில் பேச்சு வந்தா அப்படின்னு இன்னொரு ஆள். இந்த வரிசையை நம்ம படிக்கிறப்பெல்லாம் என்ன இருந்தால், இந்த நாட்டில் எவ்வளோ படித்தாலும் சரி, எவ்வளோ பட்ட பதவிகளை வச்சாலும் சரி, இந்த ஜாதி வெறிங்கிறது ஒழிய போகிறதே கிடையாது. அது வேறு எந்த ஆட்சி வந்தாலும் சரி. பிஜேபி ஆட்சி வந்தால் இதை விட மோசமாகும். இப்போ திமுக ஆட்சி இருக்கிறதுனால ஓரளவாது சட்டம் ஒழுங்கு ஓரளவாது கட்டுப்படுத்தப்படுது. இது பிஜேபி ஆட்சி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவர்களெலாம் ஜாதி அவசியம் இருக்கணுங்கிற கொள்கையில் உள்ளவங்க. அதனால் ஆட்சி மாற்றம் வந்துட்டாக்க இப்போ மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கலாம் நம்ம சும்மா நினச்சி பார்க்க முடியாது. அதெல்லாம் இப்போ நம்ம இந்த கமெண்ட்ஸில் நம்ம படித்து பார்த்த வகையில் நமக்கு என்ன புரியுதுனாக்க, இந்த ஜாதியை நீங்கள் ஒழிக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன இருக்குன்னா, இந்த காதல் இருக்குது இல்லையா, ஜாதி விட்டு ஜாதி காதல் பண்ணுறது, அதை இவர்கள் இந்த ஜாதி வரியெல்லாம் குறையிற வரைக்குமாவது இவர்களை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். வேறு வழியே கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு தன்னுடைய மகளை படிக்க வச்சு
ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர்றப்ப இவன் போய் அந்த டயத்தில் காதல் வலையில் வீழ்த்தி அவங்களை கொண்டு வந்தால் எந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் கோபம் வரத்தான் செய்யும். அதுலேயும் ஒரே ஜாதியாக ஒரே கேஸ்டாக போயிட்டா ஒரு ஈக்குவல் பணபலத்தோடு இருந்தாங்கன்னாக்க அவங்க வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சரி மக கட்டிக்கிட்டு போயிட்டா அப்படின்ட்டு. அங்கே வந்து ஒரு கீழ் ஜாதி பையனாக இருக்கிறான், அவன் வந்து சரியான படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறான், இல்லை சரியான வேலை செய்யாமல் இருக்கிறான். அப்படிங்கிறப்போ தான் மகனை கொடுக்கறதுக்கு மகளை கொடுக்கறதுக்கு எந்த தகப்பனுக்கும் உறுதி வராது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து 2 பேருமே காதலிச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து அந்த வீடியோவும் பார்த்தேன், பொண்ணு போட்ட அந்த வீடியோவும் பார்த்தேன். அந்த பொண்ணு நானும் அவனும் ஒன்றா காதலித்தோம், ரொம்பவும் பிரியப்பட்டோம், மேரேஜுக்கெலாம் வந்து ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் சொல்லுது. இந்த பையனும் நல்லா படித்து 1,50,000 ரூபா கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு இருந்திருக்கிறாப்புல. ஏன்னா ஆக வந்து ஒரு அப்பா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சரி நம்ம மக விரும்பிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பெண்களை சேர்த்து வச்சுருந்தாங்கனாக்க ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணது மாதிரியாக கூட இருக்கும். ஆனால் இவர் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டார். தன்னுடைய பையனை விட்டு அவனை வந்து போட்டு தள்ள சொல்லி இப்போ அவனும் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ இவரும் வந்து ஜெயிலுக்கு போயிட்டார். அவரோட மனைவியும் போலீஸ் வேலையிலேருந்து அவங்களும் தூக்கப்படும். அப்போ இந்த குடும்பமே அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சுஜித்துடைய குடும்பத்தில் அவங்க அப்பா வந்து வந்து ஏன் மகனை மட்டும் ஏங்க வெட்டணும், அந்த பொண்ணையும் வெட்ட வேண்டியதானேன்னு கேட்குறதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நமக்கு பயமாக இருக்குது, இந்த சமூகம் எங்கே போயிட்டுருக்குதுன்ட்டு. அதனால் இந்த மாதிரி குடும்பங்களில் குழப்பங்கள் வந்து அதனால் பல உயிர்கள் பலியாகிறதெல்லாம் நிறுத்தணுன்னாக்க, அதாவது ஆணவ கொலைகள் நம்ம வந்து வரிசையாக பார்த்துட்டே வரோம். ஒரு மாதத்துக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்குது, நமக்கு தெரிஞ்சு 1 2 தெரியாமல் எத்தனையோ நடக்குது. அதனால் இந்த ஜாதி வெறிகள் வந்து குறையிற வரைக்குமாவது நீங்கள் வந்து இந்த காதல் பண்ணுறத வேறு ஜாதியில் பண்ணாமல் அவங்கவுங்க ஜாதியிலே வேணால் காதல் பண்ணிங்க. காதல் பண்ணுறதே முதல்ல இது வந்து அதாவது 100ல் 10 தான் சக்ஸஸ் ஆகுது. பாக்கி 90% வந்து எங்கேயாவது ஒரு லாட்ஜில் விட்டுட்டு ஓடி போய்ட்றானுங்க. அதனால் வந்து இந்த காதல் விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாழ்க்கை பிரச்சனை, அந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்காதீங்க. வளர்ந்து அந்த குடும்பத்துக்கு உழைச்சி கனி கொடுக்குற டயத்தில் இது மாதிரி வந்து இறந்து போய் கிடந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள்.